திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிவில் உடையில் தெரியாது எப்படின்னா இது பண்ணிருக்காங்க எனக்கு அவன் அந்த அருண் ஏதோ பண்ணா போனான். திமுக கொடியுடன் போட்டோ, கட்சி துண்டில் கையை கூப்பி அசத்தல் போஸ், கழக நிர்வாகியுடன் போட்டோ என கலக்கலாக வாழ்ந்து வந்தவர் ராஜசேகர் என்கின்ற வெள்ளை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்துள்ள அரையாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் ஆரணி தெற்கு தொகுதியின் திமுக ஒன்றிய இளைஞரணியின் அமைப்பாளராக இருக்கும் தச்சூரைச் சேர்ந்த பாபு என்பவரின் கைகூலி. பாபு சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் மீது காவல் நிலைய சரித்திர பதிவேட்டில் சட்டவிரோத மணல் கடத்தல் லிஸ்டில் இருக்கும் முக்கிய குற்றவாளி. உடன்பிறப்பின் சொல்லுக்கு செவிசாய்த்தவாறே ராஜசேகரும் அவரின் கூட்டாளிகளும் தொடர் மணல் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆறு மற்றும் செய்யாறு ஆறு என இரு ஆறுகள் ஓடிவரும் நிலையில் இங்கு சட்டவிரோதமாக மணல் மாஃபியா கும்பலானது அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு டிப்பர் லாரி, டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டி போன்றவைகளில் இரவு பகல் பாராமல் மணல் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். ஆரணியை சுற்றி டவுன் காவல் நிலையம், கிராமிய காவல் நிலையம், களம்பூர் காவல் நிலையம், பெரணமல்லூர், சந்தவாசல், கண்ணமங்கலம் போன்ற இடங்களில் 6 காவல் நிலையங்கள் உள்ள நிலையிலும் கூட அந்த கொள்ளை கும்பல் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கைவரிசை காட்டி வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஆரணி டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில் விநாயகம் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த திமுக இளைஞரணி அமைப்பாளர் பாபுவின் கைகூலியான ராஜசேகரை கைது செய்து ஆற்று மணலுடன் நின்றிருந்த டிராக்டர் மற்றும் டெம்பரை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். அதில் தற்போது சிறையில் இருக்கும் ராஜசேகர் மீது குண்டர் சட்டம் பாயவுள்ள நிலையில் காவல்துறையில் பணியாற்றி வரும் சிறப்பு எஸ்ஐ கன்றாயன் ராஜசேகரன் மனைவி இந்துமதியிடம் ரகசியமாக பேசிய ஆடியோ ஒன்று லீக் ஆகி வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆமாண்ணா, ஏன் சொல்லலையாடா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் தான் உனக்கு தெரியும் தானே நினைச்சுக்கிறோம். இல்ல நீ சந்தோஷமா இருக்கிற பொழுது நாங்க என்ன சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமா, என் தம்பி கூட சந்தோஷமா இருக்கிற. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நீ சோகமா இருக்கிறியா? ஆமா, உமா சத்தியமா சோகமா தான் இருக்கிறோம். என் அம்மா சத்தியமா சோகமா தாங்கிற. என் பசங்க சத்தியமா சோகமா இருக்கிறோம். நான் கம்முன்னு இருந்தானா என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு சோகமா இருக்கிறேன்னு சொல்ற. ஏய் அசிமா கேப்பேன். என்ன பண்ண? உனக்கு தெரியாது எப்படின்னா இது பண்ணிருக்காங்க. எனக்கு அவன் அந்த அருண் ஏதோ பண்ணா போனான். நாங்க படுற வேதனை அந்த கடவுளுக்கு தெரியும்னா. படு படு படு. நானா விட்டுறேன் என் தம்பியா? இல்ல என் கதி வரும். ஆனா எல்லாரும் என் வீட்டுக்காரனுக்கு கெட்டது என் கதி உண்மையில வரும், வராதெல்லாம் போவாது. குறிப்பாக அவர் உரையாடிய போது ராஜசேகரை கைது செய்த எஸ்ஐ அருண்குமாரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் வழக்கு மேற்படி செல்லாமல் இருப்பதற்கு 1 லட்சம் பணம் தயார் செய்து வைத்துக் கொள்ளும்படியும் பேசியுள்ளார். இந்த ஆடியோ ஆதாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையிலேயே சிறப்பு எஸ்ஐ கன்றாயன் திமுக இளைஞரணி அமைப்பாளர் பாபு மற்றும் அவரின் மணல் மாஃபியாக்களுடன் கூட்டாக சேர்ந்து மது அருந்திய வீடியோவும் இணையத்தில் வைரலாகி காவல் டிபார்ட்மெண்ட்டையே சந்தி சிரிக்க வைத்துள்ளது. மச்சான் சின்னாயன், ஹோட்டல் ஸ்ரீதர், மச்சான் ஈச்சி, வெள்ளை, நானே பிரகாஷ், பார்த்துக்கண்ணே எல்லாரையும். அண்ணே எஸ்ஐ கண்டாயன் அவர் வந்து என் கூட குச்சா கூட வெளியே காட்ட மாட்டாரா அண்ணே, பார்த்துக்கண்ணே. காவலர் உடையில் இல்லாமல் சிறப்பு பிரிவில் கிரைம் பிரான்சில் இருக்கும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரே இப்படி செய்திருப்பது காவல்துறையே தலைகுனிய வைத்துள்ளது.
இந்த பரபரப்பான சம்பவம் வெளியான நிலையில் ஆரணி கமண்டல நாகநதி செய்யாறு ஆகிய ஆறுகளில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடும் மணல் மாஃபியாக்களை கூண்டோடு பிடிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தனிப்படை அமைத்துள்ளார். கைது செய்யப்படும் மணல் மாஃபியாக்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆரணி பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெரியாது எப்படின்னா இது பண்ணிருக்காங்க எனக்கு அவன் அந்த 600 ஏதோ பண்ணா போனான்.